வணக்கம். வள்ளலாரின் வடலூர் சத்தியஞான சபைக்கு வரவிருக்கும் ஆபத்து குறித்தும் அதை தடுக்க முன்னெடுத்த போராட்டங்கள் குறித்தும் இதுவரை நமக்கு நேர்காணல் அளித்த தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணைத் தலைவர், வள்ளலார் பணியகத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ஐயா முருகன்குடி திரு முருகன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு ஒரு பேராபத்து வரப்போகுதுன்னு அதை தடுக்க நம்ம எல்லாம் கூடுவோம்னும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, களத்தில் போய் நின்றுருக்கீங்க. சமீபத்தில் கூட உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து அதை அரசு தடுத்தும் அது ஒரு சிறப்பான வகையில் முன்னெடுத்திருக்கீங்க. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் உங்களோட வள்ளலார் பணியகமும் தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து கடலூர் போன வாரம் செஞ்சீங்க. அப்படி இருந்தும் அரசு நாங்கள் அங்கே கட்டடம் கட்டியே தீர்வோம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்துங்க ஐயா? இந்த வடலூர் திருச்சபை முன்பு அந்த இருக்கிற பெருவெளி, அந்த பெருவெளியில் இருக்கிற ஒரு 70 ஏக்கரில் அரசாங்கம் அந்த வள்ளலாரினுடைய சர்வதேச மையத்தை அமைக்கப் போகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இந்த வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நாங்கள் உறுதியாக இந்த இடத்தில் அந்த சர்வதேச மையத்தை நிறுவுவோம் என்று மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த இடத்துல எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் வள்ளலாரினுடைய நோக்கம். அதற்காக திருவருட்பாவிலே பல பகுதிகளில் அந்த வெட்ட வெளியை, பெருவெளியை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். கடந்த காணொளியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய அப்படின்னு நம்ம அந்த பாடல் வரிகள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வள்ளலாருடைய நோக்கங்களுக்கு எதிராக அங்கே எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாது. அதற்கு நாம் கடந்த காணொலியிலே சொல்லியிருக்கிறோம். போராட்டங்கள் வாயிலாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மாற்று இடங்கள் எவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதாவது ஒவ்வொரு மார்க்கங்களுக்கும் 2 விதமான அமைப்புகளை வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு வழிபாட்டு தலம்னு ஒன்று இருக்கும். அதாவது புனித தலம், அதான் மெக்கா மதீனா. அதே போல் அது ஒரு எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது தாஜ்மஹால், அது சுற்றுலாத்தலம். அப்போ அந்த இஸ்லாமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கத்துக்கு சுற்றுலாத்தலம்னு இருக்குது, அதே நேரத்தில் வழிபாட்டு தலமும் இருக்குது. இப்போ இது நான் சொல்ல வர்றது ஒன்று தான். இப்போ நீங்கள் கிறிஸ்தவ அமைப்புலாம் அது மாதிரி இருக்குது, எல்லா மார்க்கங்களுக்கும் அது இருக்குது. அப்போ அதை போல தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இங்கே வள்ளலாருடைய சன்மார்க்கத்திற்கு இப்போ இருக்கிற அந்த திருச்சபைக்கு முன்னால் இருக்கிற பெருவெளி அது வழிபாட்டு தலமாக தான் இருக்கணும். அவர் வள்ளலார் சொல்வது என்னென்னா, எல் விழுந்தால் கீழிறங்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அது வழிபாட்டு தலம், ஒரு வழிபடுவதற்கான பெருவழியாக இருக்கிறது அது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அந்த சன்மார்க்கத்தை நீங்கள் கொண்டு போகணும்னு நினைத்தீங்கன்னா, வள்ளலாரை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த சர்வதேச மையத்தை நீங்கள் வெளியில் தான் அமைக்கணும். அது வெளியில் அமைச்சிங்கன்னா அது சுற்றுலாத்தலம் போல் ஆகிடும். அப்போ நீங்கள் வெளிநாடுலேருந்து வர்றவங்க, இங்கே வர்றவங்க எல்லாமே அதை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வள்ளலார் மார்க்கத்தின் மீது அக்கறை இருந்தால் இந்த வழிபாட்டு தலத்தை அப்படியே விடுங்கள். இருக்கிற திருச்சபையில் நீங்கள் எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாது. ஆனால் அந்த இடத்த நீங்கள் இந்து அறநிலையத்தோடு தான் இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் சீரமைங்க. உள்ளே தூய்மையாக இல்லை, அதே போல் சுற்றுச்சுவர் இல்லை, பாதுகாப்புங்கிறது அங்கே இல்லை. இப்போ நீங்கள் இந்து கோயில்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்க, அதற்கு திருவிழாலாம் எடுக்கிறீங்க. அப்போ அதே போல் இந்த நம்ம திருச்சபைக்கு நீங்கள் அதில் முயற்சி எடுக்கணும். அதில் கூடுதலாக நீங்கள் எந்த கட்டுமான பணியும் கொண்டு வரக்கூடாது. அதில் ஏற்கனவே வள்ளலார் அமைச்சது சபை இருக்குது, சபையை கூட தர்மசாலை இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது அதில் நம்ம நவீனப்படுத்த முடியுமான்னு பாருங்கள்.
இப்போ அதில் இப்போ தர்மசாலையில் இடம் உணவு அருந்தக்கூடிய இடம் குறைவாக இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம். அதே போல் அந்த திருச்சபையை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்குது. ஐயா சொன்னது வெட்ட வெளியாக தான் இருக்குன்னு சொன்னார். இப்போ அந்த மேடு பள்ளங்கள்லாம் சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டணங்கள்லாம் கட்டி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கு ஓரமாக கொண்டு போகணும். இப்போ இந்த கண்காணிப்பு மையம்னு வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் அப்புறம் இன்னும் ஒரு சின்ன சின்ன, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா தெரியும். இப்போ இதெல்லாம் அந்த நம்ம நுழைவாயிலுக்கு பக்கத்தில் ஒரு அந்த இடத்துல அமைக்கலாம். இப்போ இது நீங்கள் இது கேட்குறதுக்கு, அதாவது கேட்பாரட்டு கிடக்குது, அந்த இடம் பெருவெளியாக கிடக்குது, ஒரு காலி இடமா கிடக்கு அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் பாட்டுக்கே உங்களுக்கு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் செய்கிறீங்க. அது அந்த வள்ளலாரினுடைய சன்மார்க்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள். அது இப்போ இருக்கிற நீங்கள் சன்மார்க்கர்களை அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக தொடர்ந்து அதில் தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னா அது இங்கே ஒரு பெரிய சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வள்ளலார் அன்பர்கள் எல்லாமே அவர்களெல்லாம் அதாவது வள்ளலார் எல்லாத்தையும் மேலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் விடமாட்டார்னு அவர் மீது பொறுப்பை வைத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் வள்ளலாரினுடைய எண்ணப்படி இன்று அந்த சர்வதேச மையத்தை வெளியில் கட்ட வேண்டும், அந்த பெருவெளியை காக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள், அதே போல் உண்மையாக அந்த சன்மார்க்கத்தை நேசித்த அன்பர்கள் எல்லோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு அதற்காக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வர்றாங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா மார்க்கங்களிலும் ஒரு இறுதியாக ஒரு சிலை வழிபாடு இருக்கும். இல்லை அவர் தான் அந்த இறைவனாக காட்டப்படுவாங்க. ஒரு மார்க்கத்திலும் உண்டு. இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா நபிகளை காட்டுவாங்க, கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை காட்டுவாங்க. இப்போ இந்துக்கள் கோயிலில் நிறைய, இப்போ சைவம் சார்ந்தனா சிவனை காட்டுவாங்க. அப்படி பல்வேறு அதற்கு ஒரு குறியீடை வைத்திருப்பார்கள். ஆனால் சன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அதாவது அது ஒளி வழிபாடுன்னு ஒரு ஐயா சொன்னார ஒழிய அதுக்கு முழுக்க அதுக்கு உருவ வழிபாடே கிடையாது. இப்போ இதில் நம்ம அது ஒரு பெரிய தத்துவம். அந்த பெருவெளி என்பது ஒரு தத்துவம், அதே நேரத்தில் அந்த சன்மார்க்கம் என்பதும் ஒரு பெரிய தத்துவம். இதெல்லாம் ஒரு மெய்யியல் கோட்பாடு. தமிழர்கள் 2000 ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய வாழ்வியலில் தெரிந்து கொண்ட அந்த மெய்யியலை அதாவது அடுத்த தலைமுறைகளுக்கு கையளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெய்யியல் கோட்பாடு. நம்ம சித்தர்கள் கூட நம்ம அதில் நம்ம உடம்பை பற்றியும் மற்ற எல்லா செய்திகளை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த திருச்சபைங்கிறது ஒரு எண்கோண வடிவத்தில் இருக்குது. அந்த எண்கோண வடிவமும் தத்துவம்தான். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக இப்போ இந்த நம்ம பேரண்டத்தில் ஒரு 5 கூறுகளை நாம் பார்க்குறோம். இப்போ நிலம், நீர், தீ, காற்று, வெளி, இப்படி. அப்போ அந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 கூறுகள் தான் உடலிலும் ஆதிக்கம் செய்யுது. அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஐயா சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தில் மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொல்லுவார். அது இந்த உடம்பு அழியாதுன்னு சொல்லுவார். அது உண்மைதான், இந்த உடம்பு அழியக்கூடாது அப்படின்னா, அப்போ அழியுதுன்னா அந்த 5 கோட்பாடு அழியணும்ல. இப்போ நெருப்பு அழியணும்ல, காற்று அழியணும்ல, நிலம், தீ, நீர் எல்லாமே அழியணும் தானே. அதெல்லாம் அப்படியே தானே இருக்குது. ஒரு அளவு கூட்டி குறைச்சிருக்கலாம். ஒரு பெருநெருப்பாக வரலாம், ஒரு சூறாவளி காற்று வரலாம், தண்ணி கொஞ்சம் பெருவெள்ளம் வரலாம், இப்படிலாம் இருக்குமோ ஒழிய. ஆனால் அழியலையே. அப்போ இந்த உடல் எப்படி அழியுது அப்படின்னா அதில் அந்த தத்துவத்தை தான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வள்ளலாறு சொல்லக்கூடிய அந்த மெய்யியல் கோட்பாடு அதில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை பார்த்தீங்கன்னா முதலில் தோன்றியது வெளி தான். அந்த பெருவெளி என்பது பிரிஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பெருவெளிங்கிறது தான் ஒரு பெரும் பரப்பு. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா காற்று, அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா
நெருப்பு, அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா மண். இது அந்த நிலம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த பெருவெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதை விட சின்னது, அதை விட சின்னது, அது சின்ன, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பு சின்னதாக இருக்கும். இப்போ உண்மையிலேயே இப்போ நமக்கு வந்து இப்போ 1/3 பங்கு தான் நிலம், 3 பங்கு தண்ணி. இப்போ இதே அடிப்படையில் தான் அந்த வரிசையாக இருக்குது. அப்போ அந்த உடம்பும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உடம்பு அழியாதுங்கிறது தான் அடிப்படையான தத்துவம். இப்போ உடல் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை, இது தலைகீழாக இருக்குது. இப்போ இந்த உடலில் என்னென்னா மண் தத்துவம் அதிகமாக இருக்குது. இப்போ உடலினுடைய எடையை பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருக்குன்னா அதுதான் நம்ம நிலத்தினுடைய மண்ணினுடைய எடைக்கு சமமானது. அப்போ இது உடம்பு வந்து என்பது அதிகமாக இருக்குது, மண் தத்துவம் அதிகமாக இருக்குது. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதை விட குறைவாக இருக்குது. அப்போ அதை விட காற்று குறைவாக இருக்குது. அப்போ அதை விட நெருப்பு குறைவாக இருக்குது. அதை விட ஸ்பேஸ், அந்த வெளிங்க உடம்புல வெளிங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையான கோட்பாடுகள் உடலில் தலைகளாக இருக்குது. அதனால தான் இந்த உடம்பு அழியுது. அதனால தான் அவர் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, உணவை குறைத்து, அதாவது அந்த அந்த வரிசைப்படி இந்த உணவை குறைத்து, அடுத்து நீரை குறைத்து, அடுத்து அந்த மாதிரி ஒன்று அந்த இப்போ ஒன்றா போகும்போது காற்று, அது அந்த காற்று உள்ளே போகும்போது அது அந்த வெப்பத்தை உருவாக்கி ஸ்பேஸை அந்த வெளியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது இருக்குது. இதில் அவர் சொல்லக்கூடிய அந்த திருச்சபையிலே 8 அம்பலம் இருக்கும், அதாவது 8 வாயில் படிகள் இருக்கும். அப்போ அந்த 8 வாயில் படிகளிலும் 8 தத்துவம், அந்த 8 தத்துவத்தின் அடிப்படையில் தான் இவர் நிறுவிட்டு போயிருக்கார். இங்கே உருவ வழிபாடெல்லாம் கிடையாது. இங்கே கடவுள்னு ஒருத்தவர் இல்லை ஒரு பெரிய சக்தி இயக்குகிறதுங்கிறதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்போ இந்த 8 கூறுகள் தான் அவர் தத்துவமாக இயங்குங்கிறது தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ அந்த 5 நம்ம வெளியில் இருக்குது, அந்த 3 வந்து நம்ம இங்கே உடலில் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா சிற்சபை பொற்சபை என்று சொல்கிறார். இந்த பக்கம் அதாவது வடபக்கம் வந்து சூரியனாகவும், இடது பக்கம் வந்து இடது பக்க நெற்றியில் சந்திரனாகவும், நடுவில் புருவமத்தி என்பது ஆன்மாவாக அவர் வள்ளலார் சொல்கிறார். அப்போ இந்த 8 தத்துவங்களை உள்ளடக்கி தான் அந்த திருச்சபை அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு மெய்யியல் கோட்பாட்டை நிறுவன வள்ளலார், அதற்காக அவர் அந்த இடத்தில் எந்த கட்டுமானங்களும் வரக்கூடாதுங்கிறது பல துறை அவர் நிரூபிச்சிருக்கிறார். ஒரு குளம் வெட்ட போனப்போ கூட அவர் குளத்தை வெட்டக்கூடாது என்று அந்த வெட்டின குளத்தை தூக்கச் சொன்னார். அதே போல் அந்த திருச்சபை திறப்பு விழா ஒன்று நடந்தது. அந்த திருச்சபையை வந்து கட்டி அதற்கான திறப்பு விழா வந்தபோது சன்மார்க்க அன்பர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பந்தல் அமைத்தார்கள். அந்த பந்தலை போடக்கூடாது என்று சொன்னார். அன்பர்கள் போட்டு விட்டார்கள். அவர் அதை பிரிக்கவும் மனம் வரவில்லை. ஆனால் அவர் சபைக்குள்ளே வள்ளலார் உட்கார்ந்துட்டார். பிறகு அந்த ஒரு பேரிடி வந்து அந்த இடியில் அந்த கொட்டகை தீப்பிடிச்சு எரிஞ்சு, பிறகு மழை வந்து அந்த நெருப்பை அணைத்தது. இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த பெருவழியை காப்பதற்கு வள்ளலார் எடுத்த முயற்சிகளும் தற்போது சன்மார்க்க அன்பர்கள் எடுக்கிற முயற்சியும் அது உறுதியாக நிற்கும். இன்றைக்கி ஆளுகிற அரசாங்கம் அதற்கு ஏதோ ஒரு தொகையை ஒதுக்கி அந்த கட்டுமான பணிகளை செய்கிறார்கள், செய்யட்டும். அது இந்த திருச்சபைக்கு வெளியிலே செய்ய வேண்டும். வேறு இடங்கள் நிறையா இருக்குது, பல தடவை பேசியாச்சு. பக்கத்தில் இப்போ நிலக்கரி நிறுவனங்கள்லாம் நிலக்கரி வெட்டி எடுத்துகிட்டு அந்த இடங்கள்லாம் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே சும்மா தான் காலியாக தான் கிடக்கு. இப்போ அந்த இடங்கள்லாம் அவங்க அமைக்கலாம் அப்படிங்கிற முயற்சிங்கிறது அவங்க எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா இங்கே என்ன ஆகும்னா, இப்போ சன்மார்க்க அன்பர்கள் நாளுக்கு நாள், அதாவது வள்ளலார் பார்த்து பாருன்னு சொன்ன சன்மார்க்க அன்பர்கள்லாம் இப்போ போராட்டத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ வீதிக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு அந்த பெருவெளியில் படுத்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த பெருவெளியிலே வந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்து காத்திருப்பு போராட்டம், முற்றுகை போராட்டம்னு அந்த பெருவெளியிலே நடத்துவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது இந்த நாங்கள் கடந்த வாரம் நடத்திய அந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கடவுள் நடத்தினோம். இப்போ நடத்துறதுக்கு பல்வேறு அன்பர்கள் வருவதாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சன்மார்க்க மூத்த அன்பர்
அவர் வந்து ஒரத்தநாடு பக்கம், தஞ்சாவூர் ஒரத்தநாடு பக்கம் நெய்வாசலை சேர்ந்த அன்பர். செய்தி அப்போ தான் அவர் கிடச்சிருக்க மாட்டேங்குது. கூப்பிட்டு, ஐயா எனக்கு செய்தி கிடச்சிது, நான் வரணும், இரவு 9 ஆயிடுச்சு, எப்படி வரலான்னு கேட்டார். ஐயா நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அந்த தொலைபேசியிலே இந்த பெருவழியை விட்டுறக்கூடாது ஐயா, பாதுகாக்கணும். வள்ளலார் சொன்னது அந்த இதை நாம் விடக்கூடாதையான்னு சொல்லி அந்த தொலைபேசியிலே அவர் அழுகுறார். அதாவது அது கண்ணீர் வடிக்கிற நல்லா தெரியுது, என்னால் உணர முடியுது. இப்படி பல லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் கண்ணீர் விட்டு கொண்டு நெஞ்சம் பதபதித்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சாபத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அந்த பழிபாவங்களுக்கு ஆளாக வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த சர்வதேச மையத்தை மாற்று இடத்தில் நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்த சன்மார்க்க அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்று நாங்களுடைய விருப்பமாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இதுக்கு முன்னாடி நடத்தின உண்ணாவிரத போராட்டத்தை அரசு சீர்குலைத்ததா சொன்னீங்க. அது எந்த வகையில் சீர்குலைத்ததுங்க ஐயா? ஏற்கனவே ஒரு உண்ணாவிரத போராட்டம் உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கம் என்ற அமைப்பில் அவங்க முன்னெடுத்தாங்க. எல்லாமே சன்மார்க்க அன்பர்கள் தான். அது கேள்விப்பட்டு நாங்கள் இங்கேருந்து போனோம். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு இந்த சன்மார்க்க அன்பர்கள்லாம் உருக்குலைஞ்சு போயிருந்தாங்க. அவரெல்லாம் பீதியில், அவரெல்லாம் மிரட்டி ஒருமையில் பேசி வயது வித்தியாசம் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக நடந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே போகிறது தான் தெரிஞ்சுது. நாங்கள்லாம் காலையில் ஒரு 7 மணிக்கு போனோம். தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த சன்மார்க்க அன்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இரவு 11 மணி வரைக்கும் அந்த காவல் நிலையத்தில் இவங்களை கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்குறாங்க. 11 மணிக்கு மேலே தான் இவங்களை விட்டுருக்காங்க. விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது அப்படி மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சன்மார்க்க அன்பர்கள்லாம் வந்து அந்த கடலூர் இருக்க சபையில் இரவு தங்கியிருந்து காலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பதப்பதைப்போடு வந்திருக்காங்க. பிறகு வெளியிலிருந்து வந்த சன்மார்க்க அன்பர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200-100 பேர் கூட்டிட்டாங்க. சரி, திட்டமிட்டபடி நம்ம நடத்துவோம், வள்ளலார் ஆணை, அது வள்ளலார் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று அந்த சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் அந்த சபைக்கு உள்ளே உண்ணாவிரதம் வந்தாங்க. பிறகு வந்து காவல்துறை அவங்களெல்லாம் அச்சுறுத்தி, நீங்கள் உள்ளேயும் இருக்கக்கூடாது, நீங்கள்லாம் இன்னும் 1 மணி நேரத்தில் கலைஞ்சு போயிடணும் அப்படின்னு அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு துணிப்பந்தல் போட்டிருந்தாங்க, துணிப்பந்தல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க. அவர் அந்த உண்ணாவிரத்துக்கான ஒரு விளம்பர தட்டி வச்சுருந்தாங்க, பதாகை, அந்த தட்டியெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு விட்டாங்க. இவ்வளவு தூரம் கெடுபிடிகள் பண்ணி அந்த சாதுக்களை, அந்த வள்ளலார் அன்பர்களை ஒரு மனம் நோகும்படி செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கொடும் சித்திரவதைகள். அது அவர்கள்லாம் வந்து எந்த உயிர்கள் மீதும் ஒரு சிறு துன்பம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. தன்னால் இந்த மக்களுக்கு எதாவது செய்ய முடியுமா, அந்த உயிர்களுக்கு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு 24 மணி நேரமும் வள்ளலாரே நினைத்து சேவை செய்யக்கூடிய அந்த சன்மார்க்க அன்பர்களை நீங்கள் திட்டி கேவலப்படுத்துறீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க. நீங்களெல்லாம் சன்மார்க்க அன்பர்களா என்று உங்களெல்லாம் பொய் சொல்கிறீங்க, நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க, நீங்கள்லாம் வேஷம் போடுறீங்க அப்படின்னு கடுஞ்சொற்களை பயன்படுத்தி திட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம கேட்குறதுக்கு நமக்கே ஒரு சங்கடமாக இருக்குது. அதோடு இல்லாமல் அதில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்கள தனித்தனியாக சந்திச்சிருக்கிறாங்க. தனித்தனியாக சந்திச்சு அவங்கள வந்து நீங்கள் இதை விட்டுடுங்க, இதில் நீங்கள் வந்து முயற்சி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையிலையும் போய் பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில் ஒரு ராஜேந்திர பிரசாத்னு ஒரு வள்ளலார் அன்பர், அவரை கூட போய் தனியும் பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து உறுதியாக இருக்கார். அவருன்னு இல்லை, எல்லா அன்பர்களும் இன்று வரையிலும் கூட உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ இது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, இது பரவலாயிட்டே இருக்குது. இதில் அரசாங்கம் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. இப்போ இதில் சன்மார்க்க தலைமை சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை இப்போ இன்றைக்கி அரசாங்கம் வந்து இந்த முயற்சி எடுக்கும்போது அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க.
இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அதை அவங்க செயல்படுத்துறதுக்கு என்னென்ன காரணங்கள், அந்த காரணங்களை சொல்லி 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 இவங்க அரசாங்கத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ இதில் உள்ள ஏபிஜே அருள் ஐயான்னு வழக்கறிஞர் இருக்கார். அவர் அதில் அந்த இப்போ சர்வதேச மையம் வரதில் அவர் முக்கியமான ஒரு நபர். அந்த ஐயா சொல்கிறார், அதாவது இந்த பெருவெளியில் வந்து அதாவது இடுக்கு இல்லாமல் இருக்க இடம் உண்டுன்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். அதில் இடுக்கு என்பது துன்பம்னு அவர் சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திறந்த வெளியாக இருக்கணும், அதில் இடுக்கு இருக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, சந்து இருக்கக்கூடாது, மரங்கள் இருக்கக்கூடாது, இப்படிங்கிறது தான் இடுக்குங்கிறது. இடிக்கக்கூடாது, அந்த எதுவுமே போனால் இடிக்கக்கூடாதுங்கிறது தான் அதில் அடிப்படை விஷயம். ஆனால் இவர் துன்பம்னு சொல்கிறார். இப்படி புதுசாக அதில் வந்து அந்த வள்ளலாருடைய பாடல்களே திரித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், எவ்வளோ தூரம் சன்மார்க்கங்கிற போர்வையில் இந்த பாடல்களை திரித்து சொல்லி அரசாங்கத்துக்கு கூடுதலாக இவர்கள்லாம் வலு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்ற வரைக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சர்வதேச மையம் என்பது, இதை நான் ஒரு சர்வதேச சதியாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்லா மார்க்கங்களுக்கும் நான் கடந்த சொன்ன மாதிரி தான், அது உருவ வழிபாடு இல்லை ஒரு தனிநபரை வந்து கடவுளாக்க இறையாக்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இந்த மார்க்கம் மட்டும் அப்படி இல்லை. இது வந்து ஒரு இயற்கையினுடைய அந்த பேராற்றல்களுடைய தொகுப்பை தான், அந்த பேராற்றலை தான் இது நம்ம மையப்படுத்தி வள்ளலார் சொல்லியிருக்கார். இதில் உருவ வழிபாடெலாம் கிடையாது. இதில் நீங்கள் யாரையோ ஒருத்தரை இறைவனாகவும் அவர் தான் எல்லாம் கவனிக்கிறார், அவர் தான் படைக்கிறார், அவர் தான் பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த தத்துவம் என்பது ஒரு இயங்கியல் தத்துவம், ஒரு மெய்யியல் தத்துவம். இப்போ இந்த மெய்யியல் தத்துவம் என்பது எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அங்கே நபிகள் நாயகம், அந்த நபிகள் நாயகம்ங்கிறவர் இதோடு தான் அவர் தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் அவர் தான். அதே போல் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த இறுதி நிலைக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் சன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அப்போ இந்த மார்க்கம் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு முன்னுக்கு வந்தால் அதுதான் இறுதியாக இருக்கும். உலகத்துக்கெல்லாம் ஒரு உயர்ந்த மார்க்கம் எதுன்னா சன்மார்க்கம் தான் நிற்கும். அப்போ இந்த மார்க்கம் வெளியில் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. மாற்று நான் பொதுவாக சொல்கிறேன், இதில் எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த பெருவெளியிலும் அந்த மார்க்கங்களை தழுவதற்கான ஏற்பதற்கான சூழல் என்பது நெருங்கி கொண்டு வருகிறது. இதை வள்ளலாரே சொல்லியிருக்கார். அதாவது இரண்டரை கடிகைகள்னு சொல்லுவார். அதாவது 2.5 கடிகைகளுக்கு பிறகு இது வெளிப்படும்னு அப்பவே சொன்னார் அவர். இந்த 2.5 கடிகைகள்னால் கிட்டத்தட்ட ஒரு 150 வருடம், ஒரு கடிகைன்னா 60 வருடம். அப்போ அந்த 250, அதாவது 150 வருடங்களுக்கு பிறகு இது வெளிப்படும்னு அப்பவே சொல்லியிருக்கார் அவர். அப்போ இந்த காலம் என்பது சன்மார்க்க காலம். இப்போ இந்த காலம் என்பது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏற்கக்கூடிய ஒரு மார்க்கமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். அப்போ இது வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதில் சூழ்ச்சி இருப்பதாக நான் நினைக்கிறேன். இப்போ அதைத்தான் இவர்கள் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு செய்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய இப்போ இந்த அரசாங்கத்துக்கு வேறு இடம் கிடைக்காமலாம் கிடையாது. அதை சிதைக்கணுங்கிற நோக்கம் அவர்களுக்கு உண்டு. அதில் இவர்களுடைய நோக்கம் மட்டும் இல்லை. இப்போ இதையே இப்போ நீங்கள் ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி இருந்தாருன்னா, அவர் உயிரோடு வந்தாருன்னா இந்த எதிர்ப்பு வந்த அன்றைக்கே அவர் அறிவிப்பு விட்டுருப்பார், மறுநாளே அறிவிப்பு விட்டுருப்பார், இந்த மையத்தை நாங்கள் வேறு இடத்தில் அமைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே இவர் விடாப்பிடியாக இருக்காங்கன்னா இதில் நாம் அப்படி யோசிக்க தோணுது. இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு சர்வதேச அளவில் இதற்கான சூழ்ச்சி சதி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஐயா, சாதியும் மதமும் சமயமும் பொய்ன்னு சொன்ன வள்ளலாரோட சத்தியஞான சபையை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்படுத்துறது சரியா? அதை அப்படி இருக்கக்கூடாது. அதாவது இந்து அறநிலைத்துறை என்பது அது ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்துக்குள்ள பேதங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இதில் சமஸ்கிருதம் உள்ளே பூந்துக்குச்சு. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் சமஸ்கிருதம் இன்னைக்கு உள்ள ஆதிக்கம் பண்ணுது. தமிழில் வழிபாடோ, தமிழில் அர்ச்சனையோ, இல்லை தமிழில் குடமுழுக்கோ எதுவுமே அங்கே நடக்கிறதில்ல.
ஆனால் அந்த மார்க்கம் என்பது இப்போ இந்த சன்மார்க்கம் வேறு, இப்போ நீங்கள் அந்த மார்க்கம் ரெண்டும் வேறு. இப்போ இது அதுக்கு அந்த இந்து அறநிலையத்துள்ள அது இருக்கக்கூடாது. இது ஒரு கட்டத்தில் அங்கே வந்து ஆடூர் சபாபதினு ஒரு பிராமணர் அந்த இடத்தை அபகரிக்க போகும்போது அது நிறைய சூழ்ச்சிகள் நடந்தது. அப்போ இதை வந்து கேட்பாராட்டு கிடக்கிறது என்று தான் அன்னைக்கு 1938 பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் இந்து அறநிலையத்தினுடைய ஆணையராக இருந்தபோது அதை வந்து இந்து அறநிலையத்தில் இணைத்தார். அது ஒரு பாதுகாப்பு கருதி. அது இன்றைக்கு அது நீடிக்க தேவையில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது சமரச சுத்த சன்மார்க்க அறநிலையத்துறைன்னு நாம் அதை ஒரு துறையை தனியாக உருவாக்கணும். அப்போ அந்த இந்து அறநிலையத்துறையிலேருந்து இதை நம்ம பிரித்து சன்மார்க்க அறநிலையத்துறைன்னு மாற்றணும். இதை மாற்றி உண்மையான சன்மார்க்கிகள் கையில் ஒப்படைக்கணும். இதை மறுபடியும் நீங்கள் அரசாங்கமே அதில் நிர்வாகம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மடங்கள் இருக்குது. இப்போ அந்த மடங்களுக்குள்ளே அரசாங்கம் தலையிட முடியாது. இப்போ நீங்கள் இப்போ திருவாடுதுறை மடம் இருக்குது. அதுமாதிரி மதுரை ஆதீனமுக்கு பல மடங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் அதை 30-40க்கும் மேற்பட்ட மடங்கள் இருக்குது. இப்போ அந்த மடங்களில் ஆதீனங்கள் அவர்கள் தான் தலைமை பொறுப்பு இருக்கும். அவர்களுக்கு தான் அங்கே உரிமை. அரசு சார்ந்த துறையோ அறநிலையத்துறையோ அங்கே மூக்கம் நுழைக்க முடியாது. அவர்கள் என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தான் உரிமை. அப்போ அவர்களுடைய கட்டுப்பாடு தான் அது இருக்குது. அதே போல் இந்த நம்ம வள்ளலாருடைய திருச்சபையை சன்மார்க்க அறநிலையத்துறை என்று அரசாங்கம் ஒரு பதிவை செய்யணும் ஒழிய அவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாது. அதை சன்மார்க்க அன்பர்கள்ட்ட ஒப்படைக்கணும். உண்மையான சன்மார்க்க அன்பர்கள் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமைச் சங்கத்தில் இருக்கிற இந்த சன்மார்க்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. இவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அந்த மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொள்ளாத குழப்பறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இவர்கள்ட்ட நம்ம வந்து அவர்கள்ட்ட தலைமைச் சங்கங்கிற பேரில் அவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது. அது பொதுவாக வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தலைமைச் சங்கம் என்பது அவர் தலைவராக கூட இல்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரைத்தான் தலைவராக சொல்கிறார். தன்னை கூட அவர் சொல்லலை. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கள்லாம் தலைமைச் சங்கத்தில் இருந்து கொண்டு குழப்புவதும் அந்த பெருவெளியை சிதைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் ஒருபோதும் அந்த சன்மார்க்க சங்கம் தலைமைச் சங்கம் இருக்கக்கூடாது. இப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த பெருவெளியில் இவ்வளவு தூரம் அரசியல் அழுத்தம் வந்த பிறகு, சன்மார்க்க அன்பர்களிடம் ஒரு கொதிநிலை வந்த பிறகு, எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டு அந்த இடத்தில் சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வள்ளலார் பணியத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். ஐயா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது உங்களோட குரலும் பாஜக ஆர்எஸ்எஸோட குரலும் ஒத்து போகிற மாதிரி இருக்குங்களே. இந்து அறநிலையத்துறையை கலைச்சிடணும். அப்போ அந்த கோயில்களெல்லாம் பக்தர்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு. அதை அந்த ஜக்கி வாசவனுடைய குரலாக அது வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ இது வந்து அவங்க நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே வந்து இந்து கோயில்களில் சமஸ்கிருதம் ஆதிக்கம் பண்ணுது. அப்போ அந்த கோயில்களில் அதை அவங்க பார்ப்பனர்களே அதை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்து அறநிலையத்தை கரைச்சிடணும்னா யாருக்கிட்ட கோயில் போவோம்? சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? வேதம் யாருக்கு ஓத தெரியுமோ அவங்கள்ட்ட தான் போகும். இப்போ அந்த சூழ்ச்சி தான் அங்கே இருக்குது. இப்போ நாம் சொல்கிற இந்த இந்து அறநிலையத்துறை நாம் கலைக்க சொல்லலை. இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடிய இந்த திருச்சபையை வெளியே வரணும் கொண்டு வந்து நாம் போடுறோம். ஏன்னா அது வந்து சமய சடங்குகள் உள்ள ஒரு மார்க்கம் அது. ஆனால் சன்மார்க்கம் அப்படி இல்லை. அப்போ ஒரு நல்ல மார்க்கத்தை, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு அறிவில் வழிபட்ட மார்க்கம் அது. இப்போ அந்த மார்க்கத்தை வந்து நீங்கள் வந்து இந்து அறநிலையத்துறையில் வைக்கக்கூடாது. அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சமய சடங்குகளை செய்யக்கூடிய மார்க்கங்களோடு இணைத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி இந்து அறநிலையத்துறை நாம் கலைக்க சொல்லலை. அது கலைக்கவும் கூடாது. அது கலைச்சா இது எங்கே போய் இயல்பாக இந்து கோயில்கள் எங்கே போய் நிற்கும்னா, போய் ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது பார்ப்பனர்களும் மற்றவர்களும் சமஸ்கிருதம் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களோட கையில் போய் சிக்கி சின்னபண்ணமாயிருங்கிறது தான். நம்ம இந்து அறநிலையத்துறையை நாம் வந்து கலைக்க சொல்லவில்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த சன்மார்க்கத்தை, அந்த திருச்சபையை அதிலிருந்து எடுத்து சன்மார்க்க அறநிலையத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம்.
ஐயா உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி.